வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இனிமேல் இந்த வீரர்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடையாது. ரோஹித் சர்மா அதிர்ச்சி பேட்டி. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பல சவால்களை எதிர்கொண்டு தற்போது வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே காயம் ஏற்பட்டு விட்டதாக ஸ்ரேயாஸ் ஐயர் அணியிலிருந்து விலகினார். ஆனால் அவருடைய உடல் தகுதி 100% இருப்பதாக NCA அதிகாரிகள் கூற நிலையில் அவர் IPL தொடருக்கு பயிற்சி செய்வதற்காக இப்படி ஒரு பொய்யை சொன்னார் என்று தெளிவானது. இதேபோன்று இசான் கிசான் பிரச்சினை தான் மேலோங்கி இருந்தது. மனச்சோர்வு ஏற்பட்டு விட்டதாக கூறி இந்திய அணியிலிருந்து விலகிய இசான் கிசான் இங்கிலாந்து போன்ற முக்கிய தொடருக்கு கூட வராமல் IPL தொடருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதனால் அவருக்கும் கடும் எச்சரிக்கையை BCCI வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் ரோஹித் சர்மாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் ஹர்திக் பாண்டியாவுடன் இணைத்து பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடாமல் சென்ற 2 வீரர்களை பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்ற வெறி இல்லாதவர்களை பார்க்கும்போது அவர்களை விளையாட வைத்து என்ன பயன் என்று தான் தோன்றுகிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், டெஸ்ட் கிரிக்கெட் என்பது மிகவும் கடினமான ஒரு விளையாட்டு. அந்த தொடரில் நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு வெறி இருக்க வேண்டும். எந்த வீரருக்கு அந்த வெறி இருக்கிறது, எந்த வீரரிடம் அது இல்லை என்பதை நான் பார்த்தவுடனே கண்டுபிடித்து விடலாம். எந்த வீரருக்கு டெஸ்டில் ஜொலிக்க வேண்டும் என்ற வெறி மற்றும் எண்ணம் இருக்கிறதோ அவர்களை வைத்து மட்டுமே நாங்கள் விளையாடுவோம் என்றும், ஏனென்றால் இந்த வகை கிரிக்கெட்டில் நீங்கள் கடும் உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் சொந்த மண்ணில் வெற்றி பெற்றால் அதனை பற்றி யாருமே அதிகமாக பேச மாட்டார்கள். அதே சமயம் நாங்கள் சொந்த மண்ணில் தோல்வியை தழுவினால் என்ன நடக்கும் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும். டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதுதான் முக்கியமே தவிர எங்கு விளையாடினோம், யாருடன் விளையாடினோம் என்பது முக்கியமில்லை என்று ரோஹித் சர்மா கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.